ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ நம்ம கோல்டு அப்டேட் பார்த்துக்கிறோம். ஸோ இது வந்து நம்ம நேற்று லைவ்ல கொடுத்துருந்தோம். ஸோ லைவ்ல 2 அப்டேட் கொடுத்துருந்தோம். 2மே நமக்கு ஃபெயிலியர். ஸோ லாஸ் வந்ததுக்கு பிறகு தான் மார்க்கெட்ல நான் இந்த செல் ஜோனை வந்து வெயிட் பண்ண சொல்லியிருந்தேன். செல் ஆப்ஷன். ஸோ நல்ல ஒரு டீப் டவுன் ஒன்று நேற்று நமக்கு கிடச்சிருந்துச்சு. ஸோ நீங்கள் நல்ல வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 200 ப்ளஸ் நல்ல ஒரு ப்ராஃபிட் நேற்று லைவ்ல உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ வீக்லி அப்டேட் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ வீக்லி அப்டேட்ல இந்த சேனல் பேட்டர்ன் ட்ரா பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ணிக்கிட்டுங்க. இதில் என்ன வெயிட் பண்ணுறோம் நாங்கள் ஏபி ஏயும் A1 B இந்த ஆப்ஷன் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். ஸோ இது லாங் டைமுக்குரிய அப்டேட். ஸோ ஷார்ட் டைமுக்குரிய அப்டேட்ஸ் வந்து இன்னைக்கு கொஞ்சம் பார்த்துக்கிறோம். ஸோ நான் இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு. ஸோ இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நம்ம போய்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து நம்ம போக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், நேற்று இன்ட்ராடேயில் வந்து மார்க்கெட் இன்ட்ராடே வந்து புல்லிஷ் தான். ஸோ நேற்று மார்க்கெட் நிறைய ஹாலிடேஸ், அதாவது பார்த்தீங்கன்னா தெரியும், குட் ஃப்ரைடே ஈஸ்டர் ஹாலிடே. ஸோ ஈஸ்டர் ஹாலிடேக்கு பிறகு இன்னைக்கு எல்லா மார்க்கெட்டும் வந்து ஈரோ மார்க்கெட், மற்றது ஜிவிபி, எல்லா யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே இன்னைக்கு ஓப்பன். ஸோ மேபி ஆஃப்டர் 6 PM இல்லாட்டி 11 ஆஃப்டர் 1:30க்கு பிறகு மார்க்கெட்டில் கொஞ்சம் மூவ்மெண்ட் நிறைய கொடுக்கறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் கோல்டு வந்து ட்ரெண்ட் வந்து புல்லிஷ் தான். ஸோ அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ இப்போதைக்கு நமக்கு தேவையான இருக்கிற சின்ன சின்ன பாயிண்ட்ஸ்களை வச்சு நம்ம வந்து அனலைஸ்க்குள்ளே போய்க்கலாம். ஸோ நான் இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கிறேன் நேற்று எடுத்த லைவ்ல அப்டேட்ஸ். ஸோ நம்ம வழமையாக பார்க்குற மாதிரி இது வந்து ஆல் டைம் அப்டேட். ஸோ ஆல் டைம் ஹை. ஸோ இந்த 2265க்கு மேலே திரும்பவும் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து 2300 மட்டும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ உள்ள சுச்சுவேஷனில் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்டேட்டை வச்சு தான் நம்ம நியூஸ் அப்டேட்டை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் 2300 மட்டும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கு மேலே மார்க்கெட் திரும்ப பிரேக் அவுட் பண்ணால். ஸோ நமக்கு எப்பயுமே பை சைட்டில் நமக்கு எங்கே பை எடுக்கிறதுனா கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்ததுக்கு பிறகு தான் நம்ம பை எடுக்கலாம். ஏன்னா இதுக்கு மேலே நமக்கு அப்டேட் இல்லை. ஸோ மார்க்கெட்டில் பிரேக் அவுட் நம்ம பிரேக் அவுட் பண்ணதுக்கு பிறகு வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் ஒரு டவுன் சைட் கிடைக்கும். அந்த டவுன் சைட்டுக்கு பிறகு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை, மார்க்கெட்டில் எங்கே ரெசிஸ்டன்ட் கிரியேட் ஆகுதோ, மார்க்கெட் எங்கே ஸ்லோ ஆகுதோ அதை வச்சு நீங்கள் செல் எடுக்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளுக்கு அப்படியே பார்க்க போனால் வீக்லி ஓப்பன், வீக்லியும் புல்லிஷ் தான், மந்த்லியும் புல்லிஷ். ஸோ நான் அப்படியே வந்து 4 ஹவர் சார்ட் போய்க்கிறேன். ஸோ 4 ஹவர் சார்ட்னு பார்த்தீங்கன்னா தெரியும், நேற்று இருக்கிற ஹை இது. இந்த ஹையை நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க, கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி நேற்று இருந்த லோ. ஸோ டே லோனு நீங்கள் கொடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, இல்லாட்டி ப்ரீவியஸ் லோனு நீங்கள் கொடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. 28 மட்டும் மார்க்கெட் வந்து நேற்று ரீச் ஆகிட்டு தான் மார்க்கெட் போயிருக்கு. ஸோ கரெக்டாக பார்க்க போனால் இதுலேயும் கொஞ்சம் பார்த்துக்குருவோம் சார்ட் அப்டேட்டில். ஸோ 28,600 சம்திங். ஸோ நீங்கள் வந்து இதில் 28 எடுத்தாலும் ஓகே, 600 எடுத்துக்கிட்டாலும் ஓகே. ஓவராலாக பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ என்ன நடந்துச்சுன்னா, மார்க்கெட்டில் நேற்று புல்லிஷ் கொடுத்த மார்க்கெட்டில் ஆஃப்டர் 11:30க்கு பிறகு மார்க்கெட்டில் ஒரு நல்ல டவுன். ஸோ நியூஸ் டைம் நிறைய இருந்துச்சு, சின்ன சின்ன நியூஸ் டைம்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கு பிறகு ஏஷியா மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு, திரும்பவும் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல புல்லிஷ் கொடுத்துட்டு க்ளோஸ் வச்சுருந்தாலும் திரும்பவும் என்ன நடந்திருக்கு, இப்போ ஏஷியா மார்க்கெட்டில் ஒரு ரெட் கலர் கேண்டில் நமக்கு ஒரு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்க போனால் நமக்கு இதை பிரேக் அவுட் பண்ணால் திரும்பவும் மார்க்கெட்டில் பை சைட் ஃபோக்கஸ் பண்ணணும். இதே மாதிரி இதை பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் வந்து இந்த ஜூனுக்கு மார்க்கெட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ஜூன், அதாவது 2200 வேணால் அதை நம்ம இப்போதைக்கு அப்டேட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் 2200 எடுத்துக்கிறீங்க. இந்த 200க்கு பிலோ நம்மளுக்கு திரும்பவும் பிரேக் அவுட் நடந்தால் கட்டாயம் வந்து திரும்பவும் மார்க்கெட்டில் நமக்கு டவுன் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், சிம்பிளான அப்டேட் தான். இங்கேருந்து பாருங்கள், புல்லிஷ் தான். ஸோ இங்கேருந்து வந்த மார்க்கெட் திரும்ப ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், திரும்ப ஒரு டவுன், திரும்ப ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், திரும்ப ஒரு டவுன், திரும்ப என்ன செஞ்சிருக்கு, பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ என்னை பொறுத்தவரை திரும்ப ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கணும், திரும்ப மார்க்கெட் கொஞ்சம் மேலே போகணும். ஸோ இப்படி தான் இதில் வந்து மூவ்மெண்ட் இருக்க போகுது. ஸோ மேபி இந்த லோவர் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள, ஸோ இந்த 2002 பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் என்ன நடக்க போகுது, இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ஒரு பிரேக் அவுட் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் என்ன நடக்க போகுது, திரும்பவும் இந்த 2140 இல்லாட்டி 2120 மட்டும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஃப்யூச்சரில். ஸோ பார்ப்போம். ஏன்னா இந்த வீக் ஃபுல்லாகவே நல்ல நல்ல நியூஸ் இருக்குது, கண்டினியூவாக நிறைய நியூஸ் இருக்குது. ஸோ அதனால மார்க்கெட் கொஞ்சம் இந்த வீக் வந்து நல்லா ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது ரெண்டு சைட்டுமே. ஸோ இதில் இருக்கிற பாயிண்ட்ஸ்களை நம்ம பார்த்துட்டோம்.
ஸோ இதில் இருக்கிற சின்ன சின்ன 4 ஹவருக்குரிய அப்டேட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கிறோம். இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு நான் இந்த ஹை எடுக்கிறேன். இந்த 2022-56க்கு மேலே. ஸோ இந்த ஹை எடுக்கிறேன். ஏன்னா இதில் இருக்கிற ஹை நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த லோ வேணாலும் நீங்கள் இந்த லோவும் நீங்கள் எடுத்துக்கணும். 38 நீங்கள் 38 விட 40 எடுத்தாலும் ஓகே. நான் 38 எடுக்கிறேன். நம்ம சொல்கிற பாயிண்ட்ஸ்களை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டாலே உங்களுக்கு அந்த என்ன ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி உங்களோட ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அப்படியே நம்ம 1 ஹவர் சார்ட் போய்க்கலாம். ஸோ இந்த 1 ஹவர் சார்ட்டை பொறுத்தவரையில் நம்மளுக்கு எதிர்பார்க்குறது இந்த ஜூனுக்குள்ளே இது ஒரு ட்ரேட் ஜூனே இல்லை. அதனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து இது ஒரு ட்ரேட் ஜோன் இல்லை இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு. இப்போ இந்த ட்ரேட் ஜோனை விட்டு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் நடக்குதோ அதை வச்சு தான் நம்ம வந்து பை வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை விட்டு பிரேக் அவுட் பண்ண மேலே போணுச்சுன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம், இதில் ஒரு ஷார்ட் பை இருக்குது. இந்த 56ல இருந்து இந்த 65 மட்டும் ஒரு ஷார்ட் பை. இந்த ஷார்ட் பைல இருந்து நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டி வரும். திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கணும். கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து என்ன நடக்க போகுது, பிரேக் அவுட் பண்ணி மேலே போகணும். ஸோ இது ஒரு ஆப்ஷன். அப்படி இல்லை, நமக்கு மார்க்கெட்டில் நடக்குது, திரும்ப மார்க்கெட் பிரேக் அவுட் நடக்குது. ஸோ இது நல்ல ரெசிஸ்டன்ட் வந்து ஸ்ட்ராங் ஆகுது. அப்போ திரும்பவும் மார்க்கெட் என்ன நடக்க போகுது, திரும்ப டவுன் சைட் வரக்குள்ள இந்த ஜூனுக்குள்ளே திரும்ப வரக்குள்ள ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் கொஞ்சம் டவுன் வரலாம். ஸோ இந்த டவுன் வந்து கண்டினியூ ஆகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. திரும்ப இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் திரும்ப புல்லிஷ் ஆகலாம். ஏன்னா இந்த இடத்துல ஒரு டைம் தான் வந்திருக்கு, அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு டைம் தான் வந்திருக்கு. ஸோ அதனால நம்ம கரெக்டான ஒரு வேயும் சொல்ல இயலாது உங்களுக்கு. இந்த இடத்துல வந்து நீங்கள் பை எடுங்க, இல்லை இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆக போது செல் எடுங்கன்னு நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுக்க இயலாது. ஸோ இது ஒரு ஆப்ஷன், இது 1, இது செகண்ட். ஸோ அப்படி இல்லை, மார்க்கெட்டில் என்ன நடக்க போகுதுன்னா கண்டினியூஸாக வந்து ஏதாச்சும் திரும்பவும் நியூஸ் அப்டேட்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா கட்டாயம் திரும்பவும் புல்லிஷ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ 3 ஆப்ஷனுக்கு பிறகு தான் நம்ம மார்க்கெட்டில் கண்டுபிடிக்கலாம் மார்க்கெட் எந்த வேல போக போகுது. ஸோ இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் டீப்பாக இருக்கும். என்னென்னா இங்கேருந்து வர்ற மார்க்கெட் திரும்ப சேம் இந்த இடத்துல என்ன நடக்க போது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் திரும்ப ஒரு பிரேக் அவுட் கொடுக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி பிரேக் அவுட் கொடுக்கக்குள்ள இதுக்கு கீழே பிலோ நீங்கள் செல் வந்து எடுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எங்கெங்கே நம்மளுக்கு பை இருக்குது, எங்கெங்கே செல் இருக்குதுன்னு நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ ஷார்ட் டைம் பார்க்குறதுனால ஷார்ட்டான அப்டேட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குவோம். ஸோ இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணால் ஒரு ஷார்ட் பை. ஸோ நீங்கள் ஷார்ட் பை ட்ரை பண்ணக்குள்ள கட்டாயம் டாப் லாஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க. டாப் லாஸ் கட்டாயம் டாப் லாஸ் இல்லாமல் ட்ரை பண்ண வேணாம். ஸோ மேபி இதை பிரேக் அவுட் பண்ணி கண்டினியூ பண்ணால் 2300 மட்டும் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் கொடுக்கலாம் இன் ஃபியூச்சர். மேபி இதை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த ஒரு ஆப்ஷன் நமக்கு கிடைக்கும். அபோவ் பை வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனால் 2300 மட்டும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது ரூமர்ஸ் தான். ஸோ எவ்வளோ தூரம் போகணும்னு கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் வச்சுக்கிறீங்க. செகண்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு செல். ஸோ செல்லுன்னு சொல்ல போனால் இந்த ஜோனுக்கு வரணும், நம்ம திரும்ப டவுன் சைட் இந்த ஜோனுக்கு. இதுக்கு கீழே நம்ம வெயிட் பண்ணணும் எங்கே நம்மளுக்கு பிரேக் அவுட் கிடைக்குதுன்ட்டு. ஸோ அந்த பிரேக் அவுட் கிடைக்கிறத வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், செல் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த செல்லும் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் கிடைக்கல, இது ஒரு ஷார்ட் செல். ஸோ இந்த ஷார்ட் செல்லுக்கு பிறகு இதுக்கு கீழே மார்க்கெட்டில் வந்து பிரேக் அவுட் நடந்தால் பிலோ செல் வந்து ஓப்பன் ஆகும். அப்படி செல் வந்து ஓப்பன் பண்ணால் 2200 இல்லாட்டி 2200 விட நம்ம 2200 எடுப்போம். அப்ராக்ஸாக எடுக்கிறேன். இந்த 23லேருந்து நீங்கள் 2200 மட்டும் பாருங்கள். மேபி ஒரு நல்ல ஒரு ரெட் கலர் கேண்டில், ஒரு லாங் ரெட் கலர் கேண்டிலாக இருந்தால் இதுக்கு கீழே கட்டாயம் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு செல் நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஸோ இதுக்கு முன்னுக்கு நான் சொல்லியிருப்பேன் மார்க்கெட்டில் ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கலாம், திரும்ப செல் வரலாம்னு. ஸோ இங்கே போகிற மார்க்கெட் மேலே போகணும், திரும்ப செல் வரணும், இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படி இல்லை மார்க்கெட்டில் என்ன நடக்க போகுதுன்னா திரும்ப மேலே போகணும், இதில் பிரேக் அவுட் நடக்கணும், ரீட்ரேஸ்மெண்ட், திரும்ப பை. ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஸோ இது எல்லாமே வந்து நான் பைக்குரி இது வந்து பைக்குரிய அப்டேட். அதனால் நான் வந்து அதை வந்து ப்ளூ கலரில் கொடுக்குறேன். இது வந்து செல்லுக்கான அப்டேட்னால நான் இதை வந்து ரெட் கலராக கொடுக்குறேன். ஸோ நிறைய நம்ம வந்து சில விஷயங்களை வந்து நிறைய விதமாக பார்க்கலாம். பட் இருக்கிற பாயிண்ட்ஸுகளை நீங்கள் ப்ரைஸுகளை வந்து நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல நம்ம கரெக்டான ஒன்று இதில் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதில் பை ட்ரை பண்ணலாம். இல்லை இதில் நீங்கள் செல் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதில் நீங்கள் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணக்குள்ள நீங்கள் செல் ட்ரை பண்ணலாம்.
ஸோ செகண்ட் ஆப்ஷன் என்ன நடக்க போகுதுன்னா, மார்க்கெட் எங்கேயுமே மேலே போகல, திரும்ப ரிட்டர்ன் கீழே வருது. இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து என்ன நடக்க போகுது, ஒரு சப்போர்ட் எடுக்குது, மார்க்கெட் திரும்பலாம். ஸோ ஏன்னா ட்ரெண்ட் வந்து பைனால நம்ம இந்த இடத்துல மார்க்கெட் திரும்பினா இது ஒரு லாங் பையாக இருக்கிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த ஆப்ஷன் வந்து இந்த ஆப்ஷனை நம்ம கொடுக்குறோம்னா, இதில் வந்து நம்மளுக்கு மெயினாக பார்க்க வேண்டியது ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, இந்த இடத்துல மார்க்கெட் திரும்பவும் ஒரு சப்போர்ட் கிரியேட் பண்ணாலோ இல்லாட்டி ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ணாலோ நமக்கு திரும்பவும் மார்க்கெட்டிங் நடக்க போகுது. இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக ஆனிச்சுன்னா திரும்ப இந்த 2300 மட்டும் மார்க்கெட்டில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எல்லோ கலரில் கொடுப்போம். ஏன்னா இது பைக்குரிய அப்டேட், இது செல்லுக்குரிய அப்டேட். ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் கிடைச்சா மட்டும்தான் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஒரு பை எடுக்க போகிறோம். ஸோ அப்படி இல்லாட்டி பிரேக் அவுட் பண்ணால் இந்த ஜோன் பிலோவுக்கு நம்ம போயிட வேண்டிய ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம செல்லுக்கான அப்டேட்டுக்கு போயிடணும். கீ ஜோன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குருவோம். கீ ஜோன்னு சொல்லப்போனால் நிறைய கீ ஜோன்ஸ் இருக்குது. இப்போ இந்த இன்ட்ராடேக்குரிய கீ ஜோனும் இந்த வீக்குக்குரிய கீ ஜோனுமா இதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா இதிலிருந்து தான் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிட்டு வந்திருக்கு. ஸோ பிரேக் அவுட் பண்ணிட்டு வந்திருக்கனால நமக்கு கரெக்டான கீ ஜோன் சொல்லப்போனால் இந்த 61ல் பார்த்தீங்கன்னா 22, 25 வரும். அதே மாதிரி 30 வருது. ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து அப்ராக்ஸாக வந்து 30 எடுத்துக்கிறோம். இதை வந்து நீங்கள் ஒரு எல்லோ கலராக கொடுத்துக்கிறங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை டாட் லைன் கொடுத்துக்கிறங்க. ஸோ இதை நம்ம 30 ஆக்கிடுவோம். ஸோ அப்ராக்ஸாக எடுத்துருக்கேன். ஸோ இதை நம்ம ஏன் 30ன்னு சொல்கிறோம்னா, 50%க்கும் 61%க்கும் ஒரு பார்த்த ஒரு அப்ராக்ஸான ஒரு இதுதான் எடுத்திருக்கோம். ஸோ அந்த கீ ஜோன் வந்து 2030 பிலோ நமக்கு செல் வரலாம். இல்லை அபோவ் ரன்னிங்லேயே இருந்துச்சுன்னா நமக்கு பை வந்து நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இதுதான் மெயினாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம். இதுக்கு வேணால் நம்ம கலர் ஒன்று சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒயிட் கலர் கொடுக்குறேன். ஸோ இந்த கீ ஜோன் 2030 இதுக்கு மேலே ரன்னிங்லேயே இருந்துச்சுன்னா கட்டாயம் வந்து 2300 மட்டும் போக சான்சஸ் இருக்குது. சாரி, இதில் 2230 சாரி, இதில் வந்து 2230. ஸோ இதுக்கு மேலே இருக்கக்குள்ள நம்ம பை கண்டினியூ பண்ணலாம். இதுக்கு கீழே வந்துச்சுன்னா நம்ம செல்ஃப் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இந்த இடத்துலையும் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். கொஞ்சம் டீப்பாக பார்க்குறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கீஸும் நமக்கு வேணும்னா அதுக்கு மெயினாக பார்க்குறது சரியாக சொல்ல போனால் இந்த ஜூன்லேருந்து தான் நம்ம எடுக்கணும். இங்கேருந்து தான் வந்துச்சு இந்த மார்க்கெட். இந்த லோலேருந்து நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். இந்த 2150 நம்ம ஆல்ரெடி இந்த 2150 வந்து பேசியிருப்போம் நிறைய இடத்துல. ஸோ ப்ரீவியஸாக நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். 50 இல்லாட்டி 55 பாருங்கள். நீங்கள் அப்ராக்ஸாக இப்போதைக்கு 50 பாருங்கள். 2150. ஸோ இந்த 2150ல் இருந்து இந்த லோலேருந்து இந்த ஹை பார்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 50% இருக்குது. அதாவது 2200, 2210, அதே மாதிரி இந்த 2200. ஸோ இந்த ஜோனுக்கு எகெயின் மார்க்கெட் வந்து திரும்ப வரணும். ஏன்னா இவ்வளோ தூரம் மார்க்கெட் திரும்ப வந்துட்டு தான் நம்மளுக்கு என்ன நடக்க போகுது, நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு இங்கேருந்து மார்க்கெட் நல்ல புல்லிஷ் கொடுக்க சான்சஸ் இருக்குது ஃப்யூச்சரில். ஏன்னா நியூஸ் டைம் நேரம் நமக்கு நம்ம எதிர்பார்க்குறது மெயினாக அதுதான். நியூஸ் டைம் பிஃபோர் நியூஸுக்கு முன்னுக்கு மார்க்கெட் திரும்ப ரிட்டர்ன் வரணும். இந்த இடத்துல வந்தால் அடுத்தடுத்து வார நியூஸ், அதாவது ஏடிபி நியூஸுக்கு பிறகும் என்எஃப்இ நியூஸுக்கு பிறகும் இந்த இடத்துல வந்தால் கட்டாயம் வந்து மார்க்கெட் வந்து நல்ல டீப்பான ஒரு லாங் பை போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதை தேவையில்லை, நீங்கள் ஒரு மைண்டில் வச்சுக்கிருங்க. ஸோ கட்டாயம் வந்து அது ஒரு ஆப்ஷன் நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம், கீ ஜோன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம எதிர்பார்க்குறது நான் எதிர்பார்க்குறது இந்த ஏ. ஸோ இதை கொஞ்சம் ஸ்மால் ஆக்கிடும், ஈஸியாக இருக்கும். ஏ நடக்கணும். ஸோ ஏ நடந்தால் கட்டாயம் வந்து இந்த ஏ நடந்தால் கட்டாயம் டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகும். ஸோ அப்படி ஏ நடக்காட்டி நமக்கு இதில் வந்து இது வந்து நான் B1ன்னு கொடுக்குறேன், சரியா? அப்படி B1. ஸோ இது B. ஏன் அப்படி கொடுத்தேன்னா மேபி ஏ நடக்கலாம். ஸோ ஷார்ட் செல். ஸோ அந்த ஷார்ட் செல்லுக்கு பிறகு இந்த இடத்துல ஸ்ட்ராங் ஆனதுக்கு பிறகு பி நடக்கலாம். அப்படி பி நடந்தால் நீங்கள் பி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல, வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு B1ல் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணக்குள்ள இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி வேணாலும் இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் ப்ரைஸுகளை நோட் பண்ணிக்கிட்டாலே போதும் உங்களுக்கு
ப்ராஃபிட் கொடுக்குறது சான்சஸ் நிறைய இருக்குது. ஃபுல் டீப்பாக நான் அனலைஸ் கொடுத்துருக்கேன். எந்த எதுவும் நீங்கள் இது சம்மந்தமாக இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைன்னா நம்ம டெலிகிராம் குரூப் இருக்குது. எனி டைம் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு அதுக்குரிய அப்டேட்ஸ் தருவோம். உங்களுக்கு சார்ட் அப்டேட் சம்மந்தமான என்ன அப்டேட் வேணாலும் நீங்கள் ட்ரா பண்ணி அனுப்புங்க. நான் அதுக்குரிய அப்டேட்ஸும் நம்ம தருவோம். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்குள்ள அப்டேட். ஸோ இந்த இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கும் அப்டேட்ஸ் கொடுங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச்.